கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். தனது வாழ்வில் இப்படி ஒரு வலி நிறைந்த சூழ்நிலையை எதிர்கொண்டது இல்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். சொந்தங்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள விஜய், சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் வீடு திரும்ப பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் சந்திப்பேன் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பழிவாங்க வேண்டும் என்றால் தன் மீது கை வைக்குமாறும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் எதுவும் செய்யாதீர்கள் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்காக வேலுசாமிபுரத்தை தாவேகாவினர் கேட்டு பெற்றதாக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா IAS தெரிவித்தார். லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10,000 to 15,000 பேர் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்க வந்து 26th அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஜெனரேட்டர் அறையில் பலர் புகுந்ததால் அங்கு மட்டும் மின்தடை செய்யப்பட்டதாகவும் மற்ற இடங்களில் மின்தடை செய்யப்படவில்லை என்றும் கூறினார். ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகுறது தெரியும் உங்களுக்கு. ஸ்டாப். மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியரா தெரியுது பாருங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொகேஷனில் மட்டும் நம்மளுக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. விஜய் வாகனம் வந்தபோது அதிகமானோர் கூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் கூட்டத்தை விலக்கியதாகவும் காவல்துறை அதிகாரி விளக்கம் அளித்தார். அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்டு ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. முன்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்குன்னு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் வந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் DSP கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. இன்னும் ஃபர்தராக முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த கொஞ்சம் க்ரௌடு வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்துச்சு. கூட்டத்திற்குள் முதலில் வந்த ஆம்புலன்ஸ்கள் தாவேகாவினர் ஏற்பாடு செய்தது என்று சுகாதாரத்துறை செயலாளர் விளக்கம் அளித்தார். இந்த விஷுவல்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு இந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது. ப்ளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலாக அந்த கூட்டத்துக்குள்ளே வருது. இந்த நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16 பட் மொத்தமாக 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனால் அங்கே எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென் நியர்லி 50 ஆம்புலன்சஸ். கரூர் சம்பவத்தில் விபத்திற்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக தெரிகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். விசாரணை குழு பணியை தொடங்கிய நிலையில் அரசின் செயலாளர் இது போன்ற விஷயங்களை பேசுவதன் அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
அரசியல் ஆதாயம் தேடுவதை தவிர்த்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வது எதிர்க்கட்சிகளின் கடமை. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக அரசு அளித்த விளக்கத்தை அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சித்த நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்துள்ளார். தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட புகாரில் மத்திய சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் ஆந்திராவைச் சேர்ந்த இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. கைது செய்யப்பட்ட காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜா ஆகிய 2 பேரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை அருகே 2 காவலர்களால் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு திமுக MP கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் ஆந்திராவைச் சேர்ந்த இளம் பெண் போலீசார் 2 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல்துறையினரே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலைமையில் தமிழக சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். எண்ணூர் அனல் மின் நிலைய கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்த விபத்தில் 9 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. பலர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் உதவி ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 1000த்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் போராட்டம் நடப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எண்ணூர் அனல் மின் நிலைய விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். விபத்து குறித்து விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவில் 8ஆம் நாளில் பல்வேறு வகையான திரவியங்கள் கொண்டு 108 சங்குகள் மூலம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகா தீபாராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்பாளை தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் 8வது நாளில் சந்திரபிரபை வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. கோவிந்தா முழக்கமிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். भविष्यन्ति भविष्यन्तीदमिदं भविष्यन्तीति भविष्यन्तीदमिदं भविष्यन्तीति भविष्यन्ति. துர்காஷ்டமியை முன்னிட்டு டெல்லி சித்தரஞ்சன் பார்க் பகுதியில் உள்ள துர்கா பந்தலில் பிரதமர் மோடி பூஜை செய்து வழிபட்டார். நாட்டு மக்களின் மகிழ்ச்சி நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்ததாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மும்பையில் பாம்பே சர்போஜனின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட துர்கா பூஜையில் நடிகை பிரியங்கா சோப்ரா வழிபாடு நடத்தினார். பூஜைக்கு பின்னர் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். ராணி முகர்ஜி, காஜோல், தனிஷா ஆகியோரும் பூஜையில் கலந்து கொண்டனர்.
மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து கேரள அரசு சார்பில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லால் சலாம் என்ற தலைப்பில் அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நடிப்பை துவங்கியுள்ளதாக நடிகர் மம்முட்டி கூறியுள்ளார். 16 ஆண்டுகள் கழித்து ஒன்றிணையும் மோகன்லால் மற்றும் மம்முட்டி கூட்டணியின் படப்பிடிப்பு ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் துவங்கியுள்ளது. தேசிய நாள் தொடர் விடுமுறையை ஒட்டி சீனாவில் 2000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட போவதாக சீன ரயில்வே அறிவித்துள்ளது. அக்டோபர் 1 முதல் 8ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலாவுக்கும் செல்வதற்கு ஏதுவாக சிறப்பு ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.